வழங்கும் ஆரோக்கியமான சுவையோ சுவை. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கார்டியா லைஃப் ஃபிட் வழங்கும் ஆரோக்கியமான சுவையோ சுவை. நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு விளக்கம் தர வேர்ல்ட் ஃபேமஸ் நியூராலஜிஸ்ட் Dr.V.Nagarajan நம்ம கூட இருக்காரு. அண்ட் ஏன் கூட நிறைய கேள்விகள் கேட்க ஸ்ரத்தாவும் ரெடியா இருக்காங்க. நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், நிறைய கேள்விகள் இருக்கு ஹெல்த் சம்பந்தமா. முதல்ல நான் யாரை பத்தி கேட்க போறேன்னா அத்லெட்ஸ் பத்தி. ஏன்னா காமனா இருக்க நம்மளோட அத்லெட்ஸ் வந்து ஒரு படி வந்து ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆயில் இன்டேக் எவ்வளவு இருக்கணும் ஒரு நாளைக்கு? ஒரு அத்லெட்ஸ் வந்து பை டெஃபினேஷன் அவங்க வந்து நிறைய ஓடிட்டு இருப்பாங்கிற ஒரு டெஃபினேஷன். பட் அத்லெட்ஸ் வந்து வீட்டில் உட்கார மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எனர்ஜி கன்சப்ஷன் ரொம்ப ஜாஸ்தி, மற்றவங்களை விட எனர்ஜி கன்சப்ஷன் ஜாஸ்தி வரணும். இப்போ நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு அத்லெட்டிக் வந்து எப்படி வந்து ஃபிட் ஆகிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க ஃபுட் ஆஸ்பெக்டில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக சேர்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று வந்து நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடணும், மில்க் நிறைய சாப்பிடணும், எக்கு நிறைய சாப்பிடணும், ஃபிஷ் நிறைய சாப்பிடணும். இந்த மூணுலேயும் உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன்ஸ் வந்து அவங்க மசில் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மசில் டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மசில் டெவலப் ஆகிறதுக்கு உள்ள மெம்பரேன், செல் மெம்பரேன் ஃபார்ம் ஆகிறதுக்கு கொலஸ்ட்ரால் வேணும். அப்படி கொலஸ்ட்ரால் வேணுங்கிறப்ப இந்த ஃபேட் இன்டெக் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். மற்றவங்களை விட ஃபேட் இன்டெக் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆவரேஜாக ஒரு நல்ல ஆளுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் அவங்க சாப்பிடலாம் ஆயில் அப்படின்னு சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து 4+4 கூட சாப்பிடணும், 8 ஸ்பூன்ஸ் நிறைய சாப்பிடணும். இந்த வந்து பேலன்ஸ்ட் ஃபுட்டாக சாப்பிடணும். இது எல்லாமே பேலன்ஸ் ஃபுட்டாக சாப்பிடணும். இப்போ இவங்களுக்கு வந்து தேவையானது நல்ல போன் ஸ்ட்ரென்த். அந்த போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அவங்க கால்சியம் சாப்பிடணும். அந்த கால்சியம் எங்கே இருக்குன்னு சொன்னேன், பன்னீர்லேருந்து இருக்குன்னு சொன்னேன். ஸோ பன்னீர் நிறைய சாப்பிடணும். அதே சமயம் வைட்டமின் D2, D3 கலந்து ஆயிலை சாப்பிடணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கேப்சூலாகவே முழுங்க முடியாது, ஆகாரத்தில் தான் எல்லாமே கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆயில், எஸ்பெஷலி இந்த காம்பினேஷன் ஆயில் சாப்பிட்டா எல்லா சத்தும் அவங்களுக்கு கிடைச்சிருது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைச்சிருது, வைட்டமின்ஸ் கிடைச்சிருது, ADEK கிடைச்சிருது. அப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடேட்டிவ் சப்ஸ்டன்சஸ் லைக் ஒரைசினால்ங்கிற மாதிரிலாம் கிடைக்குது, மெக்னீஷியம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. இந்த ஆயில் காம்பினேஷன் வந்து ஃபார்ட்டிஃபைடு ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்ட்டிஃபைடு ஆயிலை நிறைய சாப்பிட்ணுவாங்க. 6 to 8 ஸ்பூன்ஸ் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். இதை வந்து எப்படி வேணாலும் அவங்க சாப்பிடலாம். ராவாக சாப்பிட முடியாது, அவங்களோட ஃபுட் ஐட்டத்தில் நிறைய சாப்பிடணும். அப்படி அந்த ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றப்ப இந்த பேஸ் வந்து ப்ரோட்டீன் வரணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து நல்லா பன்னீர் டிக்கா, இந்த மாதிரி ஆயிலில் செஞ்ச பன்னீர் டிக்கா சாப்பிடலாம். இந்த மாதிரி ஆயிலில் பன்னீர் ஃப்ரை சாப்பிடலாம். எல்லாமே பேஸ் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கணும். ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஃபிஷ்ஷை சாப்பிடணும். ஸோ ஃபிஷ்ஷுங்கிறது ஒரு பக்கா ப்ரோட்டீன். அதை வந்து இந்த ஆயில் ஃபேட்டு சேர்க்குறப்ப வந்து இட் ஃபார்ம்ஸ் ஏ கம்ப்ளீட் ஃபுட் ஃபார் அத்லெட்ஸ். ஸோ அத்லெட்ஸ்க்கு வந்து எனர்ஜி டெவலப் ஆகணும், ஆர் ஜிம்முக்கு போகிறவங்க 6 பேக்ஸ் டெவலப் பண்ணணும். இவங்கெல்லாம் வந்து இந்த ஃபுட்டில் கை வைக்கக்கூடாது, ஃபுட்டை மெலியணும்னு அவங்க நினைக்கக்கூடாது. இது இந்த பேஸ் போனால் தான் அது டெவலப் ஆகும். ஸோ ஒரு ராங் கன்செப்ஷன் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த 6 பேக்ஸ் டெவலப் பண்ணணும்னு சாப்பிடாமலே இருப்பாங்க. சாப்பிடாம இருந்தால் 6 பேக்ஸ் டெவலப் ஆகுது. அந்த பேஸ் செங்கலை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கணும். அந்த ரா மெட்டீரியலை கொடுத்தா தான் அது வந்து 6 பேக்ஸாக டெவலப் பண்ணணும், மசிலாக டெவலப் பண்ணணும், எனர்ஜி டெவலப் ஆகும், போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகி ஓடுறதுக்கு இல்லாத எல்லா ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குது. ஸோ இந்த வைடு காம்பசிஷனில் வந்து அவங்க ஒர்க் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ நீங்க அத்லெட்ஸ் பத்தி சொன்னீங்க. ஆனா எனக்கு சின்ன பசங்களை பத்தி ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கேன். நான் இப்போ நிறைய பசங்க மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்றாங்க. சின்ன வயசுலயே கையில ஃபோன்ஸ் கொடுத்துறாங்க, அப்பதான் அவங்க அமைதியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது நாளடைவுல போக போக அது ஒரு அடிக்ஷனாவே மாறிடுது. ஸோ சின்ன பசங்களுக்கு ஃபோன் கொடுக்கலாமா, இல்ல அந்த ஃபோனை எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணா, இப்போ மெமரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த மாதிரி எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு? ஒரு வைடு நாலேஜ் உள்ள கொஸ்டின்ஸ்மா. செல்ஃபோன் வந்து ஒரு டபுள் எட்ஜ்டு வெப்பன் வச்சுங்க. எப்படின்னா அது ஒரு கத்தி மாதிரி, கத்தியை கொலையும் பண்ணலாம், அதே சமயம் வந்து நல்ல பழத்தையும் இருக்கலாம், மாடிஃபை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செல்ஃபோனுங்கிறது அவ்வளோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த செல்ஃபோன் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா சில ப்ராப்ளங்கள் கொடுக்குதுங்கிறது உண்மை. அப்பார்ட் ஃப்ரம் ஒரு டியூமர் உண்டாக்குது, அதெல்லாம் வந்து ப்ரூவ் ஆகலை. பட் இருந்தாலும் மன ரீதியான பாதிப்புகள் ரொம்ப வருது. எப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் வந்து அடிக்ஷன். அடிக்ஷன்னா என்னன்னா, அந்த செல்போன் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த குழந்தைகள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. எப்போ பார்த்தாலும் இப்போ சில குழந்தைகள் வருது, மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் வருது, அதெல்லாம் தான் அவங்கள செல்போன் கொடுத்து பழக்கப்பட்டனால அந்த செல்போன் தான் முதல்ல தேடும். டேபிளில் வந்தோடனே முக்கியமாக என் செல்போனே பிடிக்கும். போய் செல்போனை வந்து எங்கே இருக்குன்னு தேடும் முதல்ல.
அண்ட் செகண்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த செல்போன்ல அந்த குழந்தைகள் என்ன பண்ணுது, நார்மல் குழந்தைகள் என்ன பண்ணுது, அப்நார்மல் குழந்தைகள் என்ன பண்ணுதுங்கிறது விவரமா சொல்றேன். நார்மல் குழந்தைகள் வந்து அதுக்கு வந்து கேம்ஸ் விளையாடும். ஸோ அந்த கேம்ஸ் டெஸ்ட்ரக்டிவ் கேம்ஸா இருக்கக்கூடாது. அதாவது லைக் ஷூட்டிங் அந்த மாதிரி டெஸ்ட்ரக்டிவ் கேம்ஸ் இருக்கக்கூடாது. அது ஈவன் பலூனை வெடிக்க வைக்கிறது கூட ஒரு சார்ட் ஆஃப் டெஸ்ட்ரக்டிவ் கேம்ஸ். ஸோ டெஸ்ட்ரக்டிவ் கேம்ஸை அவாய்ட் பண்ணி பாசிட்டிவ் கேம்ஸ் வந்து கேட்சிங் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மாட்டை போய் பிடிக்கிற மாதிரி, ஒரு ஆட்டை போய் பிடிக்கிற மாதிரி, பேர்டை போய் பிடிக்கிற மாதிரி அப்படி இருந்ததுனாக்கா தேர் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் கேம்ஸ். அதை தவிர ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெய்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு டிரைவ் பண்ணிட்டு ஒரு லாங் ரூட் இருக்கும், எதுமாரி இடிக்காமல் போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸ்ட்ரக்சர் இது என்னன்னு கேட்டால் இதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஒரு யோகா மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் அந்த கேம்ஸ் விளையாடுறதுல இம்ப்ரூவ் ஆகிறதுனால இதே கான்சன்ட்ரேஷனை தன் படிப்பில் அப்ளை பண்ண அது ட்ரை பண்ணும். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் கேம்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். வித்தின் லிமிட்ஸ். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் லிமிட் கொடுத்து ரைட்பா விளையாடிட்டே ரைட் போ, நீ அடுத்தது படிக்க போ. இப்படி எப்படி கார் ஆக்சிடென்ட் ஆகாம ஓட்டினியோ அதே மாதிரி உன் படிப்பை செலுத்து. அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த குழந்தை வந்து திருப்பியும் அந்த செல்போனையும் அந்த கேம்ஸை பற்றி நினைச்சிட்டு இருந்தா கூட கோர்ஸ் ஆஃப் டைம்ல ஸ்டடீஸில் இன்வால்வ் ஆகிடும். அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் சச் ரிஸ்க், அதாவது வந்து அந்த ரிஸ்க் இல்லாம ஓட்டுற அப்ளிகேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதே அப்ளிகேஷனை பேரண்ட் வந்து கூட இருந்து குழந்தைகளுக்கு டீச் பண்ணணும். இது பாரு நீ அப்ப எப்படி நல்லா பண்ண அதே மாதிரி வரி வரியா படி பார்ப்போம் அப்படின்னா சைல்டு வந்து ரீஇன்ஃபோர்ஸஸ் எல்லா கான்செப்டையும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு வந்து செல்போன் நம்ம விளையாட கொடுத்தோம்னா அது எந்த அளவுக்கு நம்மளோட பெனிஃபிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சே வந்து செய்யணும் ஆரம்பத்துல இருந்து. அப்லோட் பண்றப்போ இந்த மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் கேம்ஸ் வைக்கக்கூடாது. அதே சமயம் வந்து கமாண்டிங் கேம்ஸும் கூடாது. இதை செய்யி அதை செய்யணும் கமாண்டிங். இந்த இடையில பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ வேல்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது இல்லையா, சில கேம்ஸில் வந்து கமாண்டாக கொடுத்துட்டு வராங்க. அந்த ஒரு கமாண்டில் வந்து இது நியூஸ் பேப்பர்லேயே வந்து ஐட்டம் தான். அது எல்லாமே ஒரு கமாண்டில் வந்து டெஸ்ட்ரக்டிவ் கமாண்ட் கொடுத்தப்போ அந்த சைல்டு வந்து அதுக்கு பணிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா that has become the habit of the child to obey. So the destructive commands-ஐயும் அவாய்ட் பண்ணணும். அதே சமயம் வந்து நிறைய டெஸ்ட்ரக்டிவ் கமாண்ட்ஸ் கொடுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு. இடையில வந்து நிறைய டெஸ்ட்ரக்டிவ் கமாண்ட்ஸ் கொடுக்குற பிளே நிறைய இருக்கு. அந்த பிளே எல்லாம் கம்ப்ளீட்டா இந்த குழந்தைகள் அவாய்ட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணியிருந்தா கூட அதை வந்து அழிச்சு விட்டுறணும். ஸோ கான்ஸ்டன்ட் சர்வேலன்ஸ் பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தை என்ன விளையாடிட்டு இருக்கு, ஏன்னா இப்போ அப்ளிகேஷன்ல 5 நிமிஷத்துல வந்தது. அதுவே குழந்தைகளே வந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு கூட கத்துக்குது எல்லாமே. ஸோ ரைட் ஃப்ரம் 2 year oldலேருந்தே கற்றுக்குது. நான் ஆச்சரியமாக இருக்குது, 2 year old சைல்டு கூட நல்லா விளையாடுது, போகுது, வந்து எல்லாம் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் நார்மல் சைல்டு. என்னென்ன விஷயத்தில் வந்து நம்ம வந்து அந்த சைல்டோட சைக்காலஜி படி நம்ம விடுறோமோ, டைம் லிமிட் இஸ் இம்பார்ட்டன்ட். கம்ப்யூட்டர் கேம்னா ஒரு செல்ஃபோனில் விளையாடலாம், இல்லைன்னா கம்ப்யூட்டர்லேயே விளையாடலாம். பெஸ்ட் திங் இஸ் டைம் ஓரியன்ட் கேம்ஸ். இதுக்குள்ளே இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஓகே டாக்டர். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ்க்கு வர போகிறேன் நேரா. ஏன்னா வந்து டிப்ஸ்க்காக நிறைய பேர் ஆவலாக காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எதை பற்றி கேட்க போகிறேன்னா, நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அவங்களோட செவித்திறன் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சில குழந்தைகளுக்கு வந்து கேக்குறியான்றது வந்து நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறது நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாம எந்த ஏஜ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு யூசுவலா நம்மளுக்கு தெரியாது. ஸோ எந்த பீரியட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கா? குழந்தைகள் வந்து சும்மா பிறந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண வேட்டு சத்தம் கேட்குதுன்னு வச்சுங்க, இல்லை சாதாரண ஒரு ஜர்க்கு சத்தம் கேட்குதுன்னு வந்து டப்புன்னு தூக்கி போடுறதுக்கு. அந்த ஜர்க்கு சத்தம் கேட்ட உடனே அது நீங்கள் அந்த மேஜை தட்டக்கூடாது. ஏன்னா மேஜை தட்டினா அந்த வைப்ரேஷன்ல தூக்கி போடும். பக்கத்தில் வந்து கிளாப் பண்ணணும். கிளாப் பண்ணிங்கனாக்கா அந்த குழந்தை வந்து தூக்கி பாரி போட்டுச்சுனாக்கா அந்த சவுண்ட் அந்த குழந்தை கேட்குதுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் மோரோஸ் ரிஃப்ளெக்ஷன் பேர். இந்த மோரோஸ் ரிஃப்ளெக்ஷனில் நிறைய கண்டுபிடிக்கலாம். சைல்டு பெராலிசிஸ் இருக்கா, அந்த சைல்டு அலர்ட்டாக இருக்கா, இந்த சைல்டுக்கு வந்து காது கேட்குதா, எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் வந்து ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட் வந்து குழந்தை வந்து ஒரு 3 மாதம் ஆனோன்னா அம்மா அப்பாக்குதா அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு வந்து தாய்ப்பால் குடிக்கிறப்ப வந்து ஸ்மெல்லை வச்சு தான் கண்டுபிடிக்கிற இடத்த, பார்வையில் கிடையாது. குழந்தைக்கு வந்து நியோனட்டில் வந்து பார்வை ஜாஸ்தி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மெல்லை வச்சு தான் கண்டுபிடிக்குது. ஸோ தாய்மார்கள் நான் என்ன சொல்லுன்னு கேட்டால் வாஷ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து அந்த ஸ்மெல்லை வச்சு தான், அந்த தாய்ப்பால் ஸ்மெல்லை வச்சு தான் அதை வந்து சக் பண்ணுது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ்.
தேர்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா போக போக அந்த சைல்டு வந்து சவுண்ட் வந்த பக்கம் திரும்பதான்னு பார்க்கணும். அது பாடு பேசாமல் இருந்துச்சுனாக்கா அந்த குழந்தை வந்து செவித்திறன் இல்லாமல் இருக்குது. நாங்கள் வந்து பிறந்த 4வது மாதத்துலேயே ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம். அதுக்கு பேர் பிரெயின் ஸ்டெம் ஆடிட்டரி ஓக் பொட்டன்ஷியல் இருக்குது. அதை வச்சு பிரெயின் வரைக்கும் இந்த குழந்தை வந்து ஹியரிங் கெப்பாசிட்டி நார்மலாக இருக்கான்னு இந்த குழந்தையினோட கோஆப்ரேஷன் இல்லாமலே கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த செவித்திறனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ப்ரொவைடர் நாளைக்கு வரும், நாளை கழிச்சு வரும், 1 மாதம் கழிச்சு வரும்னு யாராவது சொன்னால் நம்பாமல் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை செக் பண்ணி பார்க்குறது நல்லது. ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து குழந்தை வளர்ப்பு முறையிலேருந்து ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாரை பற்றின விளக்கங்களும் ரொம்ப அழகாக கொடுத்தீங்க. நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.